எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு முகுந்தா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு சடனாக கெஸ்ட் அன்எக்ஸ்பெக்டடாக வரும்போது சட்டுன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிளான முறையில் செம்ம டேஸ்டியான செயல்முறையில் தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட செஞ்சு காமிச்சிருக்கேன். அதாவது இந்த கேசரிக்கு நெய் வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பட் பார்க்குறதுக்கு நெய் தளர நல்ல டெக்ஸ்சர் செம்மையாக இருக்கும். அதுக்கு நம்ம என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் உள்ள பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் மேற்கொண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ண போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிடலாம். அது சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கீ சேர்த்துக்கிட்டேன். நெய் கொஞ்சமாக மெல்ட் ஆனதும் அதில் நம்ம முந்திரி பருப்பெல்லாம் பொன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும். முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ அந்த முந்திரி வந்து கொஞ்சம் நேரம் சேஞ்ச் ஆனதும் அதில் நம்ம திராட்சை பழம் வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு அது பலூன் மாதிரி உப்பி வரும். அந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். முந்திரி திராட்சைலாம் வறுத்தெடுக்கும் போது எப்போதுமே நம்ம சிம்மில் வச்சு தான் கீப் அப் பண்ணிக்கணும். அதிகமான ஃப்ளேமில் நம்ம கூட்டி வச்சுக்கிட்டோன்னா அது கருகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இப்போ இது பொன்னிறமாக ஆனதுமே இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போது இதே கடாயில் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இதில் 1 கப் அளவுக்கு கேசரிக்கு நான் ரவை எடுத்திருக்கேன். ரவை ஒரே 1 கப்பு தான். ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப்பு நீங்கள் அளக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து இது கொஞ்சமாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே கருகிடக்கூடாது. லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து லைட்டாக வந்து மாறும் பாருங்கள். அந்த சமயத்தில் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ரவை ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் நீங்கள் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம் வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து ரவை வந்து கலர் சேஞ்ச் ஆனதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம கேசரி சடுன்னு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதே கடாயில் வந்து நான் இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதாவது 1 பங்கு அளவு நான் ரவை எடுத்துருக்கேன்னா அதுக்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டால் 3 கப் அளவுக்கு தண்ணீர், அவ்வளோதான். இதில் ஃபுட் கலர் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அப்புறமா வந்து இதில் 2 கல் உப்பு சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சூடானதும் இதில் வந்து நம்ம ரவை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஒரு சைடாக போட்டுட்டு இன்னொன்று கையால் நம்ம கிளறி விடணும், இல்லைனா கட்டி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம ரவை எல்லாமே தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அது நல்லா ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். அப்படி வர சமயத்தில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஜஸ்ட்டு 1லேருந்து 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, அவ்வளோதான். அது அப்படியே வந்து எல்லாமே தண்ணிலாம் உறிஞ்சிடும் ரவை. 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தண்ணியும் ரவையும் சேர்ந்து சூப்பராக வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. நமக்கு இன்னும் குக் ஆகணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இன்னும் 2 நிமிஷத்துக்கு. ரவை கேசரிக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்ட பிறகு அது இந்த மாதிரி சீக்கிரம் அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ண பிறகு ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நமக்கு எல்லாமே வந்து திக்காயிரும். இந்த அளவுக்கு குக் ஆனது பிறகு தான் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கணும். 1 கப் ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் இங்கே 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது இனிப்பு சுவை அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 1.25 கப் நீங்கள் சேர்த்துக்கலாம். இனிப்பு மீடியமாக நீங்கள் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 1 கப் சீனியே போதும். இதுவே நீங்கள் இனிப்பு ரொம்ப கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா 1 கப் ரவைக்கு 3/4 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கேசரி செமையாக இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுமே நல்லா மெல்ட் ஆகுங்க, அதாவது உருகி வரும். இந்த மாதிரி உருகி வரும்போது நம்ம கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா சர்க்கரை வந்து எல்லாத்தோடையும் ரவையோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த டைமில் நான் வந்து நெருப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கிளறின பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம முந்திரி பருப்பு திராட்சைலாம் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எதுக்கு நான் கடைசியாக நெய் சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டே வந்து கிளற நெய் சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு நெய் ரொம்ப இழுக்குங்க. அந்த மாதிரி நெய் அதிகமாக அப்சர்வ் பண்ண சொல்ல நமக்கு நெய் வந்து கேசரிலேயே நல்லா மிக்ஸ் ஆகிடும். அப்புறமா நமக்கு நெய் வாசனை இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் ஃபைனலாக நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த கேசரி சுவை வந்து டக்குன்னு அப்படி நெய்யாக மணக்கும். அதனால தான் ஃபைனலாக சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக முந்திரி திராட்சை சேர்த்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படியே சர்வ் பண்ணுறவங்களுக்கு நம்ம அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். அப்போ தான் கிறிஸ்பியாக அந்த முந்திரியோட சாப்பிடும்போது கேசரியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது சட்டு நம்ம செய்யக்கூடிய மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் கல்யாண கேசரி எப்படி செய்வாங்கன்னா அதோடைய ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.